எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 5வது வசனம். எரேமியா அதனுடைய 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோட ஓடும் போதே அவங்க இழைக்கப்படுவார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? பாதி போதும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 889வது பக்கம் பழைய ஏற்பாடு 889. சேர்ந்து வாசிக்கலாம். பயன்படுத்த மடியில் வச்சு பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிக்க போறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இப்ப சத்தமா வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க பார்க்கலாம். ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணுவார்கள் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினால் குதிரைகளோடு நீ எப்படி சேர்ந்து ஓடுவாய்? இது என்னுடைய செய்தி. கண்ணில் முடிச்சோம். பரலோக பிதாவே, அருமையான உடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்காக தாகத்தோடு இருப்பதை கர்த்தர் அறிவீர். ஆண்டவர் இந்த வார்த்தையை சுதந்திரித்து அதன்படி செய்ய ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நீ பேசும்படி ஜெபிக்கிறேன். நான் சிறுக கர்த்தர் வெளிப்படுங்க. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற தேவனுடைய மத்தியில் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவர். என் கடமை செய்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா கையோடு சொல்லுங்க. அல்லேலூயா. வெரி குட். வேகமா சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தனால அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தனால பிரைஸ் தி லார்ட். மிக தெளிவான ஒரு செய்தி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அந்த யூதாவின் கடைசி ராஜாவின் நாட்களில் கொஞ்சம் பேர் சிறை பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் அங்க நெருக்கத்தையும் உத்தரத்தையும் அனுபவிக்கிறாங்க. வாழ்க்கையில பிரச்சனை. தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தேற்றுகிறார், உணர்த்துகிறார், உருவாக்குகிறார், எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் தெரியுமா? நீ காலாட்களோடு சேர்ந்து ஓடும் போதே அவர்கள் உன்னை இழைக்க பண்ணினால் நீ எப்படி குதிரையோடு ஓடுவாய்? நல்ல ஒரு செய்தி. கர்த்தருடைய ஆவியானவர்கள் தொடர விரும்புகிறார். சில வாரமா நான் கவனிக்கிறேன். சபையில கர்த்தருடைய வார்த்தைகள் அனைவரை உருவாக்குகிறதா இருக்கிறதா நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், என் பிசினஸ் இவ்வளவுதான், என் வருமானம் இவ்வளவுதான், என் வேலை இவ்வளவுதான், நீங்க மட்டும் பண்றீங்க. இல்ல, கர்த்தரோட ரொம்ப பிராட் மைண்டா இருக்கிறாரு. நீங்க பெரிய காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். கையை உயர்த்துறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ காலாட்களோட சாதாரண ஆளோட ஓடும் போது நீ இழைச்சிட்டீங்கன்னா எப்படி நீ குதிரையோடு ஓடுவேன்? அன்னைக்கு பேசிட்டு ஒருத்தர் சொன்னாரு, பெரிய பெரிய குதிரை ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற குதிரை 80 இருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கூட ஓடுமா. 82 சம்டைம்ஸ் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. எனக்கு சார் நான் பேசுறது அப்படின்னா சாதாரண நல்ல கார் ஒரு 80 கிலோமீட்டர்ல போலாம். நல்ல அதிகமான கார் தான் ஹைவேல போலாம், ஒரு 100ல போலாம். சேஃப் 100-150 மேல போலாம். 60 வருஷத்துல போறாங்க. ஓகே, அங்க எல்லாமே ஆட்டோ கியர், கிளட்சிங் வாய்ப்பு இல்லை. அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி இருக்குது. ஓகே, 100 கிலோமீட்டர் நல்ல ஸ்பீட். அப்போ நல்ல ஒரு விலையேறப்பட்ட கார் போகிற ஸ்பீட்ல குதிரை ஓடுது. ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு திட்டம் வச்சிருக்கிறேன். குதிரை மாதிரி வேகமா ஓடுறது உனக்கு திட்டம் வச்சிருக்கிறேன். இந்த சின்ன தலைவலிகளை நீ சோர்ந்துட்டீங்கன்னா, இந்த சின்ன பிரச்சனைகளை நீ சோர்ந்துட்டீங்கன்னா, புருஷன் பேசுறதுக்கே நீ மூஞ்சி தூக்கிட்டீங்கன்னா, உன் மாமியார் பேசுறதுக்கு 2 நாள் சாப்பிட்டா படுத்தீங்கன்னா, அதோ நீ எப்படி குதிரையோடு ஓடுவாங்க ஆண்டவர் கேட்கிறார். காலங்களோடு நடக்கும் போது நீ சோர்ந்து போனால் நீ எப்படி குதிரைகளோடு ஓடுவாய்? ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கார் தெரியுமா? குதிரையோடு ஓடுகிற பேரனை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசிகள் கரங்களை ஆண்டவர் பயன்படுத்த. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. ஹalleluya. நல்ல தெளிவான செய்தி, நல்ல தெளிவான செய்தி. சிறிய போராட்டங்களும் சிறிய பிரச்சனைகளும் வரும்போது நீ சோர்ந்து போனால் பெரிய காரியத்தை எப்படி மேற்கொள்வீர்கள்? ஆவிக்குரிய வேகத்தை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். ஹalleluya. உங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வேகம் உள்ளவர்களை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் நல்ல கம்பேர் பண்ணி பாருங்க. 2 பகுதியா பேசுகிறேன். அது இன்னொரு அடுத்த பகுதி இன்னொரு நாள் பேசுகிறேன். இன்னைக்கு முதல் பகுதி பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஹalleluya. praise God. கவனிக்க அன்போடு கேட்கிறேன். காலாட்களோடு ஓடும் போதே அவர்கள் உன்னை இழைக்க பண்ணினால், அவன் ஓடும் போதே நீ சோர்ந்து விட்டால், ஒரு வாழ்க்கையில தளர்ந்து விட்டால் நீ எப்படி குதிரையோடு ஓடுவாய்? இன்னைக்கு யாருமே மெல்ல ஓடுறத பிடிக்கல. எல்லாருமே ஸ்பீடா போதான் இருக்கிறோம். பைக்கா ஸ்பீடான பைக் எதிர்ப்பு பண்றோம். 350 சிசி 500 சிசி காரா ஸ்பீடா போனோம். பஸ்ஸா ஸ்பீடா போனோம். நம்ம ஆட்கள் ஏறி உட்காந்து 15 நிமிடம் ஏறி உட்காந்து டிரைவர் ஏசிக்கிட்டு இருப்பான். உருட்டுற மாதிரியா வேகமா போய் ஏன் என்னுடைய பஸ்ல போட்டு ஏறி இருக்கிறது டவுன் பஸ்ல உட்காந்து டிரைவர் ஏசுறது உருட்டுற மாதிரியா? காலேஜுக்கு போண்டாமா? நம்ம எதை எதிர்பார்க்கிற ஸ்பீட் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். நம்ம ஸ்பீட் இருக்குதா? ஆரம்பத்தோட ஸ்பீட் இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, அந்த ஸ்பீட் இன்னைக்கு இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல எவ்வளவு வைராக்கியமா விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா? அந்த ஸ்பீட் எல்லாம் குறையுது. ஆனா வேற எங்க ஸ்பீட் அதிகமா போகணும்னு நினைக்கிறோம். உலக
ஸ்பீட் அதிகமாகுது. நான் கவனிக்கக்கூடிய அன்போடு கேட்கிறேன் சகோதரர், 6 நாட்கள் பாருங்க சாட்சி சொல்லுன்னு சொன்னா 4 பேர் ஒரே நேரம் எழுப்பி நிற்பாங்க. அந்த ஸ்பீட் எங்க? கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுனா 4 பேர் மொத்தமா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்பீட் எங்க? விளங்குச்சா நான் சொல்றது? விளங்குச்சா உங்களுக்கு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்பீட் எங்கமா? உலக காரியத்துல பணம் வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதோ வந்து வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு ஸ்பீடா பண்ணுங்க, தவறு அல்ல. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், ஆட்களோட ஓடும்போது அவர்களோட இணைக்கப்படினால் நீ குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? ஆண்டவர் நமக்கு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் வருமானத்தை பெருக்க விரும்புகிறார், உன் குடும்பத்தை பெரிதாக்க விரும்புகிறார், உன் பரிசுத்த ஜீவியத்தை பெரிதாக்க விரும்புகிறார், உன் ஜெபத்தை பெரிதாக்க விரும்புகிறார். சின்ன சின்ன பிரச்சனைகளை கலக்கி விடாது. உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கப்பட்டு நான் உங்களை அன்போடு கேட்கிறேன், தெளிவா பேசுறேன், எழுத்தின்படியா பேச விரும்புகிறேன். ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, டைம் இல்ல. எழுத்தின்படியா நான் உங்களோட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். குதிரையோடு எப்படி ஓட முடியும்? அப்படி பைபிள்ல யாராவது ஓடுனாங்களா? ஓடுறாங்க, குதிரையோடு சேர்ந்து ஓடுறாங்க. மனுஷன் ஒரு நாள் வேகமா ஓடனா எவ்வளவு தூரம் ஓடலாம்? அது ரொம்ப ஃபாஸ்டா ஓடனா சொல்லிட்டு கேட்போம், எவ்வளவு ஸ்பீட் ஓடலாம்? ஒலிம்பிக்லாம் ஓடுறாங்க, எவ்வளவு ஸ்பீட் ஓடுவாங்க தெரியல. எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடலாம்? ஓட முடியும் 35 தான் போக முடியும். 35 ஒலிம்பிக்ல உலகத்திலே ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்க. தம்பி சொல்றாங்க 35 கிலோமீட்டர் ஸ்பீட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு குதிரையோட நீ சேர்ந்து ஓடணும்பாங்கிறார். இவங்க ஆவிக்குரிய அர்த்தம் எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்து தளர்ந்து போகிறவங்க அல்ல, வேகமாய் ஆண்டவருக்காக செயல்படுறவங்களா நீங்க மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் மட்டுப்படுத்திக் கொடுக்கிறோம். இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்வேன், இந்த ப்ராப்ளம் நான் எப்படி மேற்கொள்ள நம்மை நாமே மட்டுப்படுத்திக் கொள்கிறோம். ஆனா கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். எலியாவே, நீ யோசித்து ஏசபாலை கண்டு பயப்பட வேண்டாம், நீ ஆதாபிராதாவை கண்டு பயப்பட வேண்டாம். நீ யார் தெரியுமாப்பா? நீ குதிரையோடு ஓடுகிறவன் என்று கர்த்தர் சொன்னார். 2 பேர் குதிரையோடு ஓடி ஜெயித்தார்கள். அல்லது குதிரைக்கு ஈக்குவலான பலத்துல 2 பேர் ஓடினார்கள். ஒன்று பழைய ஏற்பாட்டில் யார் தெரியுமா? எலியா. புதிய ஏற்பாட்டில் யார் தெரியுமா? பிலிப்பு. நன்றை கவனிக்கக்கூடிய அன்போடு கேட்கிறேன், பழைய ஏற்பாட்டு எலியா குதிரையின் வேகத்தை விட அதிகமான வேகமா ஓடிட்டார். ஆனா பிலிப்பு என்ன செய்தார் தெரியுமா? குதிரைக்கு ஈக்குவலா ஓடினார். தேவனே ஓட வச்சார். இவர்களுக்கு இந்த வேகம் எப்படி வந்தது? கவனிக்கக்கூடிய அன்போடு கேட்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 45 46 வசனங்கள் வாசிங்க. உண்டாயிற்று. ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனா, கர்த்தருடைய கையில் எலியாவின் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எருசலேம் வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். நல்ல கவனிங்க, ஒரு குதிரை இல்ல, ஒரு ராஜாவின் ரதத்துல 4, 5, 6 குதிரைகள் இருக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுன்னு புரிஞ்சுடுங்க. உன்னத பட்டது பார்வனுடைய ரதத்தில் பூண்டப்பட்ட பரிகள் பவுஞ்சுகளுக்கு ஒப்பிடுகிறேன். பரி என்றால் குதிரை. பழைய தமிழர் தெரியுமா? கரி என்றால் யானை, கரி என்றால் யானை, பரி என்றால் குதிரை, அரி என்றால் சிங்கம். அதனால லைன்ஸ் கிளப்புக்கு அரிமா சொன்ன போட்டிருக்கு. ஓகே, பவுச்சுனா கூட்டம். அங்க எழுதியிருக்கிறது ராஜாவுடைய ரதத்தில் பூட்டப்பட்ட பரிகள் பவுச்சுகளுக்கு ஒப்பிடுகிறேன். அப்படின்னா ரதத்துல நிறைய குதிரைகள் பூட்டிருக்கு. ராஜா வேகமா போறாரு. அவர் போய் சேர்றதுக்கு முந்தி சாதாரண எலியா இவட்ட குதிரை ஒண்ணு இல்ல, கர்த்தர் வேகமா ஓட வச்சாரு. அவருக்கு முன்னால போய் அங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல மற்றவர்களை கண்டு நீங்க பயந்திருக்கலாம். இனி ஒரு காலம் வருகிறது, உங்களை கண்டு மற்றவர்கள் பயப்படுகிற காலம் வருகிறது. ஜெபிக்கிற உன்னை கண்டு மற்றவர்கள் பயப்பட போகிறார்கள். ஆராதிக்கிற உன்னை கண்டு பயப்பட போகிறார்கள். இவன் சாதாரணமானவள் அல்ல, இவள் தேவனுடைய பிள்ளை, இவள் உபவாசிக்கிறவள், இவள் ஜெபிக்கிறவள் என்று பயப்படுகிற நாட்கள் வருகிறது. ராஜாவை கண்டு பயப்பட்டார். எப்படி இவனால முடிந்தது? எப்படி இவனால ஓட முடிந்தது? தம்பி சாதாரணமானவன் அல்ல, வாலிப தம்பி நீ சாதாரணமானவன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு படிப்புல கர்த்தர் வேகமாய் ஒரு செயல்பட வைக்க போகிறார். ஒரு எதிர்காலத்தில் வேகமாய் கர்த்தரை ஓட வைக்க போகிறார். மட்டுப்படுத்திக் கொள்ளாது. நீ சாதாரணமானவன் அல்ல. You are not ordinary people. You are a special people. நீங்கள் சாதாரணமான ஜனம் அல்ல, கர்த்தருக்கு விசேஷித்த ஜனம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வருஷம் மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லை, பயங்கர பஞ்சம். யோசிச்சு பாருங்க, மழை இல்லை, 3 வருஷம் மழை இல்லைன்னா சுடுகாடு மாதிரி தான் இருந்திருக்கும், பாலைவனம் மாதிரி தான் இருந்திருக்கும். ராஜாவுக்கு பயங்கர பிரச்சனை. ராஜா தேசத்தை சுத்தி பார்க்கிறான், தண்ணி இல்ல. இவர் போய் சொன்னாரு, ஆகாபுக்கு உன்னை காண்பிப்பேன் சொல்லு. கர்த்தர் சொல்றார், காண்பிப்பேன் சொல்லு. ஒருத்தர் பயப்பட நான் எப்படி சொல்லுவேன்?
நான் எப்படி போய் சொல்ல முடியும்? உபதியா பயப்படுறாரு. ஐயா நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் சொல்லுவேன் நீங்க காட்டுவீங்கன்னு. நீங்க அந்த நேரம் பார்த்து ஆவியானவர்களை கொண்டு போயிருவாரு. நான் தான் சாகணும், போக முடியாதுட்டார். நீங்க வாசித்து பாருங்க, முந்திராதிகாரத்தை சூப்பரா இருக்கும். இவர் சொன்னார், இல்ல ஆகாபு நீ காட்டுவேன்னு போய் சொல்லு. நல்ல கவனிக்க முடியாது அக்கோடு கேட்கிறேன். ஆகாபு ராஜா கரெக்டா எலியாவை சந்திக்க வந்து இருக்கிறார். ரெண்டு பேரும் பேசுறாங்க. இந்த சம்பவத்துல தான் இருக்குது தோத்திரம். பெருமழையின் இறைச்சல் கேட்குது. 3 வருஷம் மழை இல்லை. இவர் சொல்றாரு பெருமழையின் இறைச்சல் கேட்குது, ரதத்தை பூட்டிட்டு போகும். அப்படி இவர் ரதத்தை பூட்டி இஸ்ரேலுக்கு போறதுக்கு முந்தி ஆவியானவர் வேகமா இவர் அங்க கொண்டு போறார். பணம் உள்ளவனை விட, அதிகாரம் உள்ளவனை விட, ஆணவம் உள்ளவனை விட அதிகமா கர்த்தரை பயன்படுத்த போகிறார். நிறைய பேர் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு சோர்ஸ் ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறுவேன், வாழ்க்கையில எப்படி ஓடுவேன்னு தெரியாம இருக்கலாம். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, குழந்தை நடக்கும். விசுவாசிகளும் கை தட்டி ஏற்றெடுக்கிற வார்த்தையை கனோ. ஹalleluya, ஹalleluya. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன் சூழ்நிலையை தலையாய் மாற்றுகிறவர். தாராபா சிகாராபாரா. ஹalleluya. சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற கர்த்தர். என் குடும்பத்தில் நல்லவர்கள் மாறாதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா? என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வராதா? ஐயோ அவர்கள் எவ்வளவு வசதியா வாழ்றாங்க. அவர் குதிரையோட ரதத்தோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த சம்பவம் எப்படி நடந்தது? குதிரையோட வேகமாக எலியாவால் எப்படி ஓட முடிந்தது? அந்த பலத்தை, அந்த வேகத்தை பெற்றுக்கொள்ள எலியாவின் வாழ்க்கை எப்படி இருந்தது? எல்லாரும் வேகமா ஓட முடியாது. பைபிள்ல எல்லாரும் குதிரையோட வேகமா ஓடாதான் எழுதல. 2 சம்பவம் தான் எழுதிருக்கு. பழைய ஏற்பாட்டுல உண்டு, புதிய ஏற்பாட்டுல உண்டு. பட்சபாதம் இல்லாம எழுதிருக்கு. பழைய ஏற்பாட்டுல எலியா தீர்க்கதரிசி குதிரையோட வேகமா ஓடுறாராம். புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷகர் பிலிப்பு ஹalleluya வேகமா ஓடுறாராம். நிறைய எழுதல. உலகத்துல நிறைய சம்பவங்கள் இல்ல. ஆனா உங்களால முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். தேவனை நேசிக்கிற உங்களை வேகமா செயல்பட வைக்க போகிறார். தேவனை நேசிக்கிற உங்களை வேகமா அவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை வேகமா பயன்படுத்த போகிறார். உங்களுடைய குடும்ப அனுபவங்கள் மாற போகிறது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழுத போகிறார். ஆமென். எப்படி முடிஞ்சது? எப்படி முடிந்தது? 1-2 காரியத்தை வேகமா பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிச்சேன். வாசிங்க, எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்தபோது அவர் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார். பயணவர் தகர்க்கப்பட்ட பலிபீடம். பலி இல்லை, ஆராதனை இல்லை, சர்வாங்க தகன பலி இல்லை, சமாதான பலி இல்லை, குற்றநிவாரண பலி இல்லை, பாவ நிவாரண பலி இல்லை. அங்கே பலி இல்லை, அங்கே கர்த்தர் இல்லை. காரணம் பலிபீடம் தகர்ந்திருந்தது. ஆராதனை இல்லை, காரணம் பலிபீடம் தகர்ந்திருந்தது. தேவனை துதிக்கவில்லை, காரணம் பலிபீடம் தகர்ந்திருந்தது. தேவனை உயர்த்தவில்லை, காரணம் பலிபீடம் தகர்ந்திருந்தது. எலியாவுக்கு புரிந்துவிட்டது, நான் ஒரு காரியத்தை செய்யணும். உடைச்சு போன பலிபீடத்தை சரி பண்ணணும். தகர்ந்து போன பலிபீடத்தை சரி பண்ண வேண்டும். பலிபீடம் சரி பண்ண அர்த்தம் தெரியுமா? ஏற்கனவே கல்லா வச்சு பலிபீடத்தை கட்டியிருந்தாங்க. பலிபீடம் செதறி கிடக்குது. அங்க ஒரு கல், இங்க ஒரு கல்லா இருக்குது. இருக்க வேண்டிய இடத்துல கல் இல்ல. இருக்க வேண்டிய இடத்துல கல் இல்லாதனால பலிபீடம் பூர்ணமா இல்ல. இருக்க வேண்டிய பரிசுத்தம் இல்லையா? இருக்க வேண்டிய ஜெபம் இல்லையா? இருக்க வேண்டிய உபவாசம் இல்லையா? இருக்க வேண்டிய உண்மை இல்லையா? இருக்க வேண்டிய தாழ்மை இல்லையா? இருக்க வேண்டிய பொறுமை இல்லையா? இருக்க வேண்டிய சகிப்புத்தன்மை இல்லையா? இருக்க வேண்டிய விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையா? ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எலியா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரி செய்யணும். ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நான் இங்கே தவறிவிட்டேன், மறுபடியும் ஆதி அன்புக்கு வருகிறேன். தூர தள்ளி கிடக்கிற கல்லை தூக்கி கொண்டு வந்து அந்த பொசிஷன்ல வச்சு 4-5 கல்லை அந்த பொசிஷன்ல வச்ச போது தகர்க்கப்பட்ட பலிபீடம் சரி செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் ஜெபித்தாலே ஜெபம் இல்லை, ஒரு பலிபீடம் தகர்ந்து விட்டது. ஆரம்பத்தில் உபவாசம் இல்லை, ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டு விட்டது. ஆரம்பத்தில் இந்த உண்மை இன்னைக்கு இல்லை, ஒரு பலிபீடம் தகர்க்கப்பட்டு விட்டது. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிட்டது போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செப்பனிட முடியுமானால் கர்த்தர் சொல்கிறார், உங்களை வேகமாய் நான் செயல்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். 450 இருக்கட்டும் தோற்பான். இன்னைக்கு நம்ம கேட்டோம், விக்கிரகத்தை மேன்மை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள், சொர்க்கத்தை நம்பினவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் 450 தீர்க்கதரிசிகளும் வெட்கப்பட்டு நிற்கும் போது தனி மனிதனால் நின்று தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார். அப்பொழுதுதான் பரலோக அக்கினி இறங்கியது. குடும்பத்தில் நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், தனிநபராக இருந்தது போல தெரியலாம். ஐயோ என் குடும்பங்கள் ரட்சிக்கப்படவில்லையே, ஐயோ என் குடும்பங்கள் வாழவில்லை. கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய கூட்டத்துக்கு செய்யாத காரியத்தை தனிநபராக இயேசுவுக்காக வாழ்றதுனால உனக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கைத்தடி ஆண்டவரை
ஹalleluya. எலியாவே நீ தனிமை அல்ல, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவன். விசுவாசியே நீ தனிமை அல்ல, ஒரு பெரிய சேனை, ஒரு பெரிய பரலோக சேனை உன்னோடு உண்டு. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. கவனிக்கும் அன்போடு கேட்கிறேன், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா? இஸ்ரவேல்னு பேர் வச்சாரு. அவன் என்ன பேர் வச்சாரு சொல்லுங்க? ஹலோ, இஸ்ரவேல்ல ஞாபகம் வருதா? ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்டார், பழைய பேர் என்ன பேருப்பா? யாக்கோபு. யாக்கோபு அர்த்தம் தெரியுமா? எத்தனை அர்த்தம்? ஏமாற்றம் நடக்கும். கர்த்தர் சொன்னாரு, உன் பேர் நீ யாக்கோபு இல்லப்பா, உன் பேர் இஸ்ரவேல். ஜீவியத்தை சரி பண்றது விளங்கிச்சு அவளுக்கு. இப்போ பெயரிடுறார் எலியா, இந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன். தகர்க்கப்பட்ட ஜீவியங்கள் சரி பண்ணவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நீ யாக்கோபு அல்ல. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நீ பழைய ஆளு கிடையாது, நீ பழைய விசுவாசி கிடையாது, நீ சோத்துக்கிறவனால நீ யாத்திரிமா கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு புதிய நம்பர் 2. டைம் இல்ல. நம்பர் 2 நேரத்தை முக்கியப்படுத்த போறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நீங்க வாசிக்க வேண்டாம், புரிந்து கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 37 கொஞ்சம் வாசிக்க, பின்னர் எல்லாம் வாசிக்க வேண்டாம். அந்த நேரத்திலே எலியா வந்து நின்று போதும், நீங்க வாசி தெரிஞ்சுடுங்க. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? பலிபீட செப்பனிட்டாச்சு. 2 பலிபீட தட்டல் நின்று சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை செய்வீங்க, பாகால் தெய்வமானா பாகால செய்யுங்க. எந்த 2 மனைகள் குந்தி குந்தி நடப்பீங்க. அவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் கர்த்தரை தேவனை அறிய வேண்டும், கர்த்தரை ஊழியக்காரன் அறியணும். 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? கர்த்தரை வெளிப்படுத்துகிற வைராக்கியம். ஹலோ, என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணுமா? கர்த்தரை வெளிப்படுத்துகிற சொல்லுங்க. கர்த்தரை வெளிப்படுத்துகிற புரியுதா? நான் பேசுறது புரியுது? நம்ம தேசத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், வித்தியாசமான மதங்கள், வித்தியாசமான கலாச்சாரம். வெட்கப்படல தெரியுமா? சட்டமா ரோட்ல வெட்கப்படல. காரணம், அவன் பக்தியை வெளிப்படுத்த விரும்புறான். கருப்பு ட்ரெஸ் போட வெட்கப்படுத்தல, அவன் பக்தியை வெளிப்படுத்த விரும்புறான். மொட்டை ஆணு பெண்ணு மொட்டையடிக்கு வெட்கப்படுத்தல, அவன் பக்தியை வெளிப்படுத்த விரும்புறான். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தான் பக்தியை வெளிப்படுத்த வைராக்கியம் இல்ல. ஒரு விக்கிரகத்தை தேடி போற மனுஷன் அவன் தன்னுடைய பக்தியையும் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த அவன் ரெடியா இருக்கிறான். தன்னுடைய மான மரியாதை இழந்து சிறுமிகள் ரோட்டில் எவ்வளவு தூரம் நடக்க அவன் ரெடியா இருக்கிறான். ஆனா ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு வைராக்கியம் இல்லை. எலியா வேகமாய் ஓட கத்த காரணம் என்ன? எலியாவுக்கு குதிரை கொடுத்த வேகத்தை கத்த கொடுக்க காரணம் தெரியுமா? எலியாவுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம் தெரியுமா? இந்த ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும், என்னோட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஜீவனுள்ளவர் என்று அறிய வேண்டும். கர்த்தரை குறித்து வைராக்கியம். உங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் அவசியம். கையை உயர்த்த சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம். 3வது காரியம் நேராச்சு. 18:40 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி தப்பி போகாதபடி பிடிக்கிறேன் சொல்லி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து போட்டாங்க. நான் சொல்றது கவனிக்க அன்போடு கேட்கிறேன். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து 3வது காரியம் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற சத்துருவை அழிக்கிற பலன். ஆமென் சொல்லி பார்க்கலாம். என் மந்திரம் சொல்லாதுங்க, தந்திரம் சொல்ல. ஒரு மந்திரம் இல்ல, இஸ்ரவேல் விரோதமான மந்திரம் இல்ல, யாக்கோபு விரோதமான குறி சொல்றது இல்ல. நீ ஆவியில நிரப்பி ஜெபம் பண்ணா எல்லா மந்திரமும் தோத்து போகும், எல்லா மந்திரமும் அழியும். விசுவாசியை கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். கமான் ஹல்லேலூயா. பிசாசு கிரியைகளை அழிக்க கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். உன் ஜெபத்தினால் பிசாசு அழிய போகிறது, உன் ஜெபத்தினால் சத்துரு வைக்கப்பட போகிறார். ஆமென். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டார். 4வது பாயிண்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது காரியம், இது ரொம்ப முக்கியம். 1 18:41 இல்ல இருக்கு. 18:41 பின்பு எலியா, இது முக்கியமான பாயிண்ட். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, ராஜாவை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும். பெருமலையின் இறைச்சல் கேட்கறதுனால அந்த பாருங்க, மேகம் இருந்துட்டு வரல, வெயில் அடிக்கிறது, கொளுத்துது. ஆனா இவர் காதல் என்ன கேட்க தெரியுமா? பெருமலையின் இறைச்சல் கேட்குதாமா? குடும்பம் ரட்சிக்கப்பட்டவர்கள் சோர்ந்து போகாத, ரட்சிக்கப்படாத உன் ஆவிக்குரிய காதுகளால் கேளுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. பணவட்டி பொழுது ரட்சிக்கப்பட போகிறது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர போறாங்க. 6-7 ஆறாவது நடக்க போறது. என் காதுகளை நான் கேட்கிறேன், ஆவிக்குரிய காதுகளை கேட்கிறேன். எத்தனை பேர் கேட்கிறீங்க? கைக்கு ஆண்டவரை துதிங்க. ஒரு சத்தம் கேட்கணும் காதுல. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். பெருமலையின் இறைச்சல் கேட்கிறது. ராஜாவுக்கு கேட்கல, ராஜாவுக்கு கேட்கல, அவனுக்கு காதுல கேட்குது. கர்த்தர் பின்னால செய்ய வேண்டியது முன்னாலே அறிகிற ஒரு வெளிப்பாடு. யாரால செயல்பட முடியும்? யாரால ஓட
உன் எதிர்காலத்துல, உடைய குடும்பத்துல, உன் தொழில பின்னால செய்ய வேண்டியது முன்னாலே அறிகிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு ஆலோசனையா. ஒரு ஆகாவுக்கு பரியாசமாய் தெரிந்திருக்கலாம். 3 வருஷம் மழை சத்தம் கேட்கல. இல்லப்பா, என் காதுல கேட்குது, உனக்கு கேட்கல, எனக்கு கேட்குது. என் குடும்பம் ரட்சிக்கப்பட போகுது, எனக்கு கேட்குது. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார், என் திரும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ என் காதுல கேட்குது, கர்த்தர் செய்ய போகிறார். கைத்தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க, கைத்தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. கமான் 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 கமான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், ஆவிக்குரிய காதுகளால் கேட்டதை உன் கண்களால் காண்கிற நாட்டில் வருகிறது. விசுவாசி கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. உங்க காதுல கேட்கிறத உங்க கண்ணால காண போறீங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. முதல்ல காதுகளால கேட்டாரு. ரொம்ப நேரத்துக்கு முந்தி எலியா காதுகளால கேட்டாரு. கொஞ்ச நேரம் இடி மின்னலோட மழை பெய்கிறத கண்ணால கண்டார். காதுகளால விசுவாசத்துல கேளுங்க. என் செய்தியில வித்தியாசமா கத்த கொண்டு போகிறது ஆவியில உணர்கிறேன். உன் காதுல கேளு. கர்த்தர் உலக ஏதோ ஒன்று செய்ய போகிறார், கர்த்தரை பயன்படுத்த போகிறார். உலக மனுஷன் காதுல கேட்காது, ரட்சிக்கப்பட்ட உன் காதுல கேட்கும். உலக மனுஷன் கேட்காது, பலிபீடத்தை செப்பனிட்டா உன் காதுல கேட்கும். ஹல்லேலூயா. உலக மனுஷன் காதுல கேட்காது. ஆமென். கர்த்தரை கொண்டு வைராக்கியம் இருக்குமா உன் காதுல கேட்கும். கைத்தட்டி ஆவியில கை கொடுங்க. ஒரு சாதாரணமான செய்தி கேட்க வேண்டாம். ஆவியானவர் பெருகிறார், ஆவியானவர் நிரம்புகிறார். Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. அசிஸ்டன்ட்க்கு கேட்கல, எலிசாவுக்கு கேட்கல, ஆகாபுரத்தாவுக்கு கேட்கல, ஆனா எலியாவுக்கு கேட்குது. கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை முன்கூட்டி அறிகிறார். அவனுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் இறைச்சலை கேட்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். புருஷன் ரட்சிக்கப்படலன்னு சொல்லாத, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லாத. உன் காதுகளால கேளுங்க, விசுவாச காதுகளால கேளுங்க. கர்த்தர் இவைகளை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லும்போது சிலர் பரியாசம் பண்ணலாம், நீங்க சொல்லும்போது சிலர் நிந்திக்கலாம். அது நேரம் வரும், அப்பொழுது கர்த்தர் உன்னை கேர் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அஞ்சாவது காரியம் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் 5வது காரியம் 42:42. ஆகாப் போஜனம் பண்ண போனான். எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தின் மேல் ஏறி தன் தரையிலே பணிந்து தன் முகம் முழங்கால் பட குனிந்தான். நல்ல கவனிங்க, சாப்பாடு நேரம். இவரு எலியாவும் மனுஷன் தான், அவருக்கு பசி இருந்துச்சு. ஆனால் அவர் உலக பசி ஆட்ட போகல, அவர் தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க போனாரு. ராஜா அவன் நினைச்சா சாப்பிடறதுக்கு போனான், தன் சரீர பசி ஆட்ட போனான். ஹலோ நல்ல கவனிங்க, ராஜாவுக்கு சாப்பாடு முக்கியம், ராஜாவுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை முக்கியம். ஆனா எலியாவுக்கு அப்படி இல்லை, தேவ பர்வதத்துல ஏறி போனான். யார வேகமா ஓட வைப்பார் தெரியுமா? யார கர்த்தர் வேகமா ஓட வைப்பார் தெரியுமா? தேவ சமூகத்தை நாட முடியுமானால், ஜெபிக்கிறவன் தேவ சமூகத்தை நாட முடியுமானால், இந்த ஜெபத்தை என்னால பண்ண முடியுமா? உங்களால செய்ய முடியுமான்னு தெரியாது. நான் தினந்தோறும் காலையில் ஜெப வீட்டில் வந்து ஜெபிப்பது வழக்கம். 7:30 8 மணி தான், 7:30 சில 8 மணி தான் வெளியே வருவேன். சில நாட்களில் ஜெபிக்க கர்த்தர் நீ பாரப்படுத்துகிறார். நான் நேரத்துக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன். எலியா ஜெபித்தது போல இங்க பாருங்க என்ன போட்டிருக்கு. தலையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால படக்க வேண்டும். நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. ஆக்சுவலி என் முகம் முழங்கால பட முயற்சி பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் ஐ ட்ரை. தோல்வி அடைச்சிட்டேன். எனக்கு அப்படி பண்ண முடியல. அப்ப எந்த அளவுக்கு தன் ஜீவனை வெறுத்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் குளிச்சு பார்த்தேன், முழங்கால் போட்டு என் நெத்தி வச்சு முட்டில் இடிச்சு பார்த்தேன். ஸோ எங்களை எனக்கு அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ப்ராக்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டேன். எலியா எவ்வளவு வைராக்கியமா சொல்லி பாருங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, சூழ்நிலை ரொம்ப சாதகமா இல்ல, விளையாடுங்க, சூழ்நிலை ரொம்ப சாதகமா இல்ல, வெயில் அடிக்குது, வார்த்தையை சொல்லிட்டாரு, இறைச்சல் கேட்குது. அவன் நான் சொல்றேன், தேவன் உனக்கு வெளிப்படுத்துற காரியம் நிறைவேறணும்னா நீ அதுவரையிலும் விழுந்து கிடந்து ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தருக்கு வாக்குத்தத்தங்களை தந்தார், கர்த்தர் உங்களோட பேசினார், இதை நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண காரியத்தை ஒரு குடும்பத்தில் ஒரு தலைப்பிட வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டுமானால் குறை சொன்னாரு. தேவ சமூகத்தை விழுந்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய அனுபவத்தை நான் படிச்சுக்கிட்டேன், ஒரு பாடத்தை நான் படிச்சுக்கிட்டேன். எனக்கு சத்தம் கேட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் கிரியை செய்கிற வரையும் நான் தேவ சமூகத்தை விட மாட்டேன். ஹல்லேலூயா. சத்தம் கேட்டு விட்டது, ஜெபத்தை கேட்டு விட்டது. எனக்கு ஒரு சத்தம், சின்ன பாக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, சின்ன பாக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு சத்தம் கேட்டு விட்டதுன்னு சொல்லி சத்தம் கேட்டு விட்டதுன்னு சொல்லி ஜெபத்தை விடல, கர்த்தர் கிரியை செய்கிற வரையும் அவருடைய மேலே ஏறி ஜெபிக்கிறார். அவர் சாப்பிட போயிட்டாரு, இவருக்கு சாப்பாடு
பெருசா தெரியல. வரப்போகிற உபவாசம் ஜெபிக்க போறீங்க. ஒரு நேரம் உபவாசம் பண்ணுங்க, ஒரு நாள் உபவாசம் எழுதி வைங்க. உபவாச நாட்கள் முடிஞ்சு சில நாட்கள் நீ கண்ணீர் வடிக்கிற காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவ பர்வதத்தில் ஏறி தாழ்த்தி செல்கிறார். நாம சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு தப்பு இல்லை, சாப்பாடு தப்பு இல்லை, சாப்பிடுறது தப்பு இல்லை, சாப்பிடுறது தப்பு இல்லை, சாப்பிடணும். ஆனா ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காரு, ஒருத்தர் பிரசங்கத்தில் சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டா அவன் யோகியன். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டா யோகியன். யோகினா முடியுதா? 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகியான். ஹலோ, 2 நேரம் சாப்பிட்டா அவன் போகியான். 3 நேரம் சாப்பிட்டா, டெய்லி 3 நேரம் சாப்பிட்டா அவன் ரோகியான். ரோகினா வியாதிசனா. 4 நேரம் சாப்பிட்டா அவன் துரோகியான். இவனால இந்தியாவில் பொருளாதார கஷ்டம் ஒரு மாதிரி தெரியாது. ஹலோ, சாப்பிட தப்பு இல்லை. பயிருக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு கேட்கும். அது 2ஐயும் கேட்டு ஒழிய பண்ணுவார். பாருங்க, சாப்பாடு நேரத்தை ராஜா முக்கியப்படுத்தினான். ஆனா எளியா தேவ சமூகத்தை முக்கியப்படுத்தினான். என் காதல ஒன்று கேட்டுச்சு, அதை என் கண்ணால நான் பார்க்கணும். சிஸ்டர், ஒரு காதல கேட்ட விசுவாச வார்த்தையை உன் கண்ணால கேட்கறதுக்கு முழங்கால் போடு. உன் குடும்பத்தில் கர்த்தர் செய்வார். எப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி ஆதரிக்கிறீங்க? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 6 நேரம் வேலைக்காரன் பார்த்துருவோம்னு சொல்றாங்க. சொல்றாரு, போய் பார்த்துருவா, போய் பார்த்துருவா. 6 நேரம் பார்த்துருவோம்னு சொல்றான். ஒரு அடையாளம் இல்லை, ஒரு அடையாளம் இல்லை. மேகத்தை காண்டி ஒண்ணு நாங்கள் இதுல ஒண்ணு கண்டுக்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்தாலும் செய்யலையோ எலியாவின் ஜெபம் குறையவில்லை. விசுவாசிங்களா? சோர்ந்து போகாத ஜெபம். யாரால் வேகமா ஓட முடியும்? யாரை கத்த பயன்படுத்த போகிறார்? யாரை கத்த உயர்த்த போகிறார்? யாரை கத்த உலக மனுஷனோட வேகமா ஆசீர்வதிக்க போகிறார்? பிரைஸ் தி லார்ட். நானே சோர்ந்து போகாத ஜெபம். சூழ்நிலை பார்த்தல்ல, சோர்ந்து போகாத ஜெபம். 6 நேரம் சோர்ந்து போகாத. 7வது நேரம் சொல்லி முடிக்க போறேன். 7வது நேரம் ஆமென். வேலைக்காரன் சொன்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு சின்ன உள்ளங்கை மேகம் எழுப்புறத பார்க்கிறேன். ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணுமா? ஜெபிக்கிறவருக்கு ஒரு சின்ன அடையாளம் போதும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிறவங்களுக்கு சின்ன அடையாளம் போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு சின்ன வார்த்தை போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு பாடல ஒரு கவி போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு சின்ன தீர்க்க தரிசனம் போதும். விசுவாசி கைதறி ஆண்டவரை சொல்லி கொண்டாடுறார். நல்ல புரிச்சுங்க. செய்ய சாதாரண அநேக நாட்கள் போதும். விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு சின்ன அடையாளம், ஒரு பெரிய அடையாளம். ஹalleluya, ஹalleluya. சின்னவர் நாய்க்கு பேராக்குவார், சின்னவர் நாய்க்கு பேராக்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் போதுமா? ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் போதும். பெரிய மழை வரணும் காத்திருக்கல, பெரிய மேகம் வரணும் காத்திருக்கல, இருட்டோடு காத்திருக்கல, மரத்துள்ளி விழணும் காத்திருக்கல. ஒரு சின்ன மேகத்தை கண்டவுடனே எலியா எழுதி விட்டார். இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறத ஒரு 5 நிமிஷம் இல்லை, மன்னிக்கும். இந்த வார்த்தை சொல்லி முடிச்சா நல்லா இருக்கும். இதை கவனித்து அன்போடு கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சின்ன மேகம் கண்டவுடனே சொல்லிட்டார், எலி கூப்பிடு ராதா பிறந்தால வேறுமலைக்கு இறைச்சி வரப்போது ராகத்தை பூட்டிக்கு போக சொல்லி. சின்ன அடையாளம் போதும், ஒரு சின்ன சொப்பனம் போதும், ஒரு சின்ன கட்சணம் போதும். நாளைக்கு சகோதரிக்கார் அந்த ஜானகி சகோதரிகள் பேசுகிற நேரத்தில் சொன்னாங்க, அருமையான ஒரு சொப்பனம் கிடையாது, எனக்கு அர்த்தம் தெரியல. 2-3 பேர் என்னை கூட்டிட்டு போறாங்க. அங்க ஓத குடிச்ச ஒரு நபர் இருக்கிறார். அதை நல்ல தாடி வச்சிருக்கார், வெண்வசம் தங்கிருக்கார். இன்னும் அவர் அழைத்து கொண்டார். நான் திடீர்னு அழைக்கிறாரு தட்டிக்கிட்டேன். நான் கடிச்சேன். அவர் மேல ரத்தம் வந்துச்சு. அவர் என்ன பண்ண தெரியுமா? அவர் ரத்தத்தை என் மேல வச்சாரு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ரத்தத்தினால கிரையை வாங்கிட்டேன்னு அர்த்தம். அருமையான சொப்பனத்தை கற்றுக் ஆமே. அல்லேலூயா. ரத்தத்தினால கிரையை வாங்கிட்டே அர்த்தம். நல்ல தரிசனம். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தரிசனம் போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு சின்ன சொப்பனம் போதும். ஜெபிக்கிறவங்களுக்கு ஒரு வசனம் போதும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எலியா எழுதி விட்டார். ராஜா கூட்டிட்டு போற ராகாப் ராஜா பேச சொல்லுங்க. அவங்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை தெரியுமா? அந்த அதிகாரத்துல கடைசி வசனம். ஆஹா, கலத்தை பூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா எலியா என்ன செய்ய தெரியுமா? தன் அறையை கட்டி கொண்டார். வாசிக்கிற வசனத்தை கடைசி வசனம் வாசிக்க. எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு முன்பாக ஆகாபுக்கு முன் ஓடினான். எதை கட்டிட்டான் சொல்லுங்க, வாய்ப்பு சொல்லுங்க. எதை கட்டிட்டான்? வாய்ப்பு சத்தமா சொல்லுங்க. எதை கட்டிட்டான்? எல்லாம் சத்தமா எதை கட்டிட்டான்? அறையை கட்ட
இடுப்பு கட்டிட்டான்னு அர்த்தம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அறையை கட்டினா அர்த்தம் வேகமா ஓட போறேன். அறையை கட்டானா வேகமா ஓட முடியாது. இடுப்பை கட்டாத வேகமா ஓட முடியாது. நிறைய பேர் நிர்வாகம் ஆயிட்டாங்க, நிறைய பேர் கேவலப்பட்டாங்க, நிறைய பேர் அவமானப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவ ஓட நினைச்சாங்க, அறையை கட்ட மறந்துட்டாங்க. ஹலோ, வெளிப்படுத்தல் இருக்கிறது தோற்றம். தன் மாதம் காணாதபடி தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ரட்சிப்பு வஸ்திரத்தை இழந்துடுவான். அறையை கட்டு எங்க இருக்குது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. பைபிள் மூடி வச்சாச்சு. என்ன சொல்றீங்க? பைபிள் மூடி வச்சாச்சா? சும்மா மூடிக்கூடாது, சும்மா போட்டு வச்சுக்க பாதுகாப்பா இருக்கும். சத்தியம் கட்சியை உங்கள் அறை கட்டி கொண்டு வந்தாங்க. சொல்லுங்க, சத்தியம் வச்சு பாயப்பட்டு சொல்லுங்க. சத்தியம் கட்சியை சொல்லி முடிங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தியம் கட்சியை நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தியம் கட்சியை அறை கட்டி கொண்டு வந்தார்கள். சத்தியம் கட்சியை அறையில் கட்டினார். சத்தியத்தால் கட்டப்பட்டா கத்தோட வேகமா பயன்படுத்துவார். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. கத்த வேகமா பயன்படுத்த ஆசிரியர் ரெடியாகிறாரு. குதிரையோட வேகமா ஓட அவர் ஓட வைக்க ரெடியாகிறாரு. ஆனா சத்தியத்தால் கட்டப்பட வேண்டும். இடுப்பை கட்டி முடிச்சுட்டாரு பாருங்க. கட்ட கொண்டு போறாரு, வேகமா கொண்டு போறாரு. அவருக்கு தெரியும், நான் கேவலப்பட மாட்டேன், நான் அவமானப்பட மாட்டேன், என் வஸ்திரம் பாதுகாப்பா தான் இருக்கும். சத்தியத்தால் வசனத்தை கேட்டு 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 வசனத்தின் மூலம் வாழ்க்கை கட்டப்பட்டால் கத்தோட வேகமாய் செயல்பட வைப்பார். லாஸ்ட்ல அந்த புதிய ஏற்பாட்டை ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாரு. ஒரே வார்த்தை, சாதாரண குறிப்பு. சேவான் அவங்க ஃப்ரெண்டு ஒரே சர்ச்சில் உட்கார்ந்து சாம்பார் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா சேவான் கல்லில் கொல்லப்பட்டார். இவர் அதுக்கு பயந்துதான் வெளியில ஓடி போயிருந்தார். கல்லூரி ஆகியானவர் அவரை ஏவ தொடங்கினார். அந்த ரதத்தில் போய் சேர்ந்துட்டார். 100 கிலோமீட்டர் ஸ்பீடர் தான் ஓடுது. ரதத்துக்கு ஈக்குவலா ஓடிட்டு இருக்காரு. நம்ம ரதத்துக்கு ஈக்குவலா ஓடிட்டு இருக்காரு. இல்லை கம்மிங்க, கவலைப்பட அவசியம் இல்லை. கத்தோட பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆவியானவர் ஏவ தொடங்கினார். பிலிப்பை ஆவியானவர் ஏவ தொடங்கினார். பிலிப்பை ஆவியானவர் ஏவ தொடர்ந்த போது ரதத்துக்கு வந்து ஸ்பீட்ல ஓட கத்த வச்சார். கையை கொண்டு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ரதத்துல ஏற சொல்லல, முதல்ல உட்கார சொல்லல, அந்த ஈக்குவலா ஓடி இருந்தாரு. கத்தர் எப்போ உனக்கு வரவேற்ப தருவா தெரியுமா? கத்தர் உனக்கு எப்போ பயன்படுத்துவா தெரியுமா? கத்தர் உனக்கு எப்போ முடியல பயன்படுத்துவா தெரியுமா? உன் வார்த்தையை கத்தர் எப்போ கனம் பண்ணுவா தெரியுமா? குதிரை ஒத்த ஸ்பீட்ல ஒன்னால ஓட முடியும்னா அப்ப நான் கத்தரோட பயன்படுத்த முடியும். ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்காரு. அவர் பைபிள் வாசிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி வந்து ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மந்திரி சொன்னார், ரதத்துல ஏறிங்க. ஹலோ, கத்தர் கனம் பண்ண நேரம் வரும். கத்தோட நேர்மையாக்குற நேரம் வரும். வயசுலும் ரதத்துல உட்கார வைப்பாரு, உன்னை கனம் பண்ண வைப்பாரு. அப்ப நீ சொல்ற வார்த்தை அங்க மதிப்புள்ள பாருங்க. அதை மைண்ட்ல வந்து சொல்லுங்க பாக்கலாம். வார்த்தைகளை முடிச்சேன். 10 நிமிஷம் அதிகமா இருக்கிறேன். இந்த செய்தியை சொல்லி முடிப்பதற்காக மன்னிக்கும். பரிசு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வேகமா வர்றாரு. அல்ல கவனிங்க. பிலிப்பு வசனம் சொன்னாரு, தண்ணீர் வந்துச்சு. பிலிப்பு மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்தாரு. திடீர்னு ஆவியானவர் பிலிப்பை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவர் தன்னுடைய சந்தோஷமாய் போகிறார். குதிரையோட வேகமா ஓட வைக்க கத்தரால முடியும். சோர்ந்துட்டீங்களோ, வருமானம் கம்மியில் சோர்ந்துட்டீங்களோ, ஐயோ என் ஜபத்துல ஓட முடியல, விசுவாச ஓட்டத்துல பிரச்சனை கண்டது போதும், வறட்சியை பார்த்தது போதும், 3 வருஷம் மழை இல்லாம வறட்சியை பார்த்து 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 சோர்ந்து போன எரியாவை தான் வேகமா கண்டு ஓட வச்சான். குடும்பத்தோட கஷ்டத்தையும் குடும்பத்தோட நஷ்டத்தையும் குடும்பத்தோட பிரச்சனை பார்த்து சோர்ந்து போன ஒன்றுதான் வைராக்கியமா கண்டு ஓட வைக்க போகிறார். கண்ணில் கொடுங்கள் குழந்தை ஜோக்கணும். காலாற்றோடு ஓடும் போது அவர்கள் ஒரு இழைக்கப்பட்டால் குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவார். முடிந்தளவு